இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். மல்கியா 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர்களை பொன்னைப் போலவும் வெள்ளியைப் போலவும் புடமிடுவார். ஆண்டவராகிய கர்த்தர் வெள்ளியை எப்படி ஒரு தட்டான் புடமிட்டு சுத்திகரிப்பானோ அதை போல, பொன்னையும் வெள்ளியையும் எப்படி புடமிடுவானோ அதை போலவே நம்முடைய வாழ்க்கையை புடமிட்டு அவர் நம்மை சுத்திகரித்து ஆசீர்வதிப்பார். ஏன் வெள்ளியையும் அந்த பொன்னையும் அந்த தட்டான் என்கிற அந்த ஆசாரிகள் சுத்தமிடுகிறாங்க? அதிலிருந்த மாசு அசுத்தங்களை நீக்கும்படியாக அதை செய்கிறாங்க. வாழ்க்கையில் நமக்கு வருகிற சோதனைகள் கூட ஆண்டவர் அப்படித்தான் நம்ம வெள்ளியை போல பொன்னை போல புடமிட்டு நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக தான் ஆண்டவர் சற்று சில நேரங்களில் சோதிக்கிறார். அது நமக்கு ஒரு நெருப்பில் இருக்கிறது போல, தீயிலே நம்மை போட்டது போல அந்த சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் இந்த வசனத்தை வாசித்தவர்கள் ஒருத்தர் போய் இந்த தட்டான் எப்படி சுத்தப்படுத்தணும் என்பதை காணுவதற்காக போய் அந்த இடத்த பார்த்தாராம். பார்க்கும் பொழுது நெருப்பை உண்டாக்கி அந்த நெருப்பில் அவர்கள் அந்த வெள்ளியையே காட்டிக்கொண்டே இருக்கிறார். அப்போ காட்டும் பொழுது அதிலிருந்த அசுத்தங்கள் நீக்கப்படுகிறத பார்த்து கொண்டே இருக்கிறார், கவனித்து கொண்டே இருக்கிறாராம். இவர் கேட்டாராம், எப்பொழுது நிறுத்துவீங்க? நிறைய நாங்கள் இந்த நெருப்பை போட்டு விட்டாலும் மொத்தம் உருகி விடுமே, நீங்கள் எப்போ நிறுத்துவீங்க என்று கேட்கும் பொழுது அந்த ஆசாரியன் அந்த தட்டான் சொன்னாராம், இதை நாங்கள் நெருப்பில் காட்ட 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 இதில் இருக்கிற அசுத்தங்களெல்லாம் நீங்கள் அது கண்ணாடியை போல சுத்தமாக மாறிவிடும். அந்த நேரம் வந்த உடனே என்னுடைய முகம் அதில் தெளிவாக தெரியும். அதை பார்த்த உடனே நாங்கள் அறிந்து கொள்வேன், இருக்கிற அசுத்தெல்லாம் போய்விட்டது, இது சுத்த பொன்னாக சுத்த வெள்ளியாக மாறிவிட்டது என்று நான் தெரிந்து கொண்டு அதை நான் எடுத்து நிறுத்தி விடுவேன் என்று சொன்னானாம். இதைத்தான் ஆண்டவரும் செய்கிறார். என்றைக்கு அவரை போலவே நீங்கள் மாறுகிறீர்களோ, பரிசுத்தத்தில், உண்மையில், உத்தமத்தில், சோதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வர வர தீயில இட்டது போல் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் புடமிட்டு ஆண்டவர் சுத்தப்படுத்தும் பொழுது எல்லா அழுக்குகளும் எல்லா கசடுகளும் மாசுகளும் எல்லாம் நீக்கப்பட அவரை போலவே நீங்கள் மாறுகிறீர்கள். அவரை போல நீங்கள் மாறின உடனே அந்த காரியத்தை ஆண்டவர் நிறுத்தி உங்களை ஆசீர்வதிக்க தொடங்கி விடுவாராம். அதைத்தான் மல்கியா சொல்லுகிறான். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர்களை பொன்னை போலும் வெள்ளியை போலும் புடமிடுவார். ஒருவேளை நீங்கள் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், ஒருவேளை பிரச்சனைகள் மத்தியில் இருக்கலாம், போராட்டத்து மத்தியில் இருக்கலாம். கவலையப்படாதீர்கள், அவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு தெரியும் எப்பொழுது உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று. அவருடைய கண்கள் அந்த வெள்ளியை பார்த்து கொண்டிருக்கிற தட்டானை போல உங்களை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு கண்கள் உண்டு. உங்களை நோக்கி கொண்டிருக்கிறார். உங்களை சோதனைகளுக்கு தப்பித்து கொள்ளும்படியான வழியை அவர் உண்டாக்குவார். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, ஒருவேளை யாரையோ ஒருவரை நீங்கள் வெள்ளியை போல புடமிட்டு கொண்டிருக்கிறீங்க, கதறி கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரை, ஏன் எனக்கு இந்த பாடு, ஏன் எனக்கு இந்த துக்கம், ஏன் எனக்கு இந்த போராட்டம், ஏன் எனக்கு இந்த கண்ணீர் என்று. ஆனால் நீர் உங்களுடைய கண்கள் அவர் மேலே வைத்திருக்கிறீங்க, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க, நீங்கள் ஆசீர்வதிக்க போகிறீங்க, நீங்கள் வழிநடத்த போகிறீங்க. ஆண்டவரை, அந்த ஆசீர்வாதம் வழிநடத்தல் இன்றைக்கே அவர்களுக்கு கிடைக்கட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலமாக நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.